வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி ஜிலானியா மஸ்ஜிதினுடைய இமாம் எஸ் ஷாஹ் நவாஸ் கான் சமதானி ஹசரத் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العلي العظيم وقال سيد البشر حبيبنا رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய மோமின்களே, நமது முக்கியமான நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. பள்ளியினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் பள்ளியினுடைய மஜ்லிஸில் வந்து அமருமாறு அன்போடு உங்களை அழைத்துக் கொள்கிறோம். قال سيد البشر حبيبنا رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم يقتديتم يهتديت أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருந்தகைகளே, இந்த அமர்வின் தலைவராக வீற்றிருக்கிற என்னுடைய ஆன்மீக தந்தை ஹதரத் பெருந்தகை அவர்களே மற்றும் உலமாக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த சபையின் பரக்கத்தினால் நம்முடைய வாழ்நாளில் கழிந்து போன எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹு மன்னித்து அருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பூமா நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. உங்களிலிருந்து ஒரு ரசூலை நான் உங்களுக்காக அனுப்பினேன். அந்த ரசூல் என்ன செய்வாங்க தெரியுமா? உங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தருவார்கள், உங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிற வார்த்தையை தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்ற அடுத்தது? இன்கானு மின் கபிலு, இதற்கு முன்னால் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் வருவதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? லஃபீ ضلالin முபீன், மிகப்பெரிய பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி தருகிறான். இப்ப நாம விளங்கணும், இன்றைக்கு வழிகெட்டவர்கள், வழிகெடுக்கக்கூடியவர்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே அருமை நாயகத்தை தள்ளி வைத்து விட்டு தான் பேசுவார்கள். பூமா நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை, அவர்களுடைய உயர்வை இந்த சமுதாயத்திற்கு சொல்லாமல் அதை மறைத்துக் கொண்டே வாழ்வார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, இதற்கு முன்னால் ரசூல்லா வர்றதுக்கு முன்னால் நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? வழிகேட்டிலே இருந்தீர்கள். எப்படிப்பட்ட வழிகேடு? பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு சிலர்கள் பூமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வேண்டாம், அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் நாங்கள் சொல்லுவதற்கு தயாராக இல்லை என்று பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வலாலிம் முபீன், வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். அருமையானவர்களே, இந்த சமுதாயத்துடைய முன்னோடிகள், இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுத்தவர்கள், இந்த மார்க்கத்திற்கு உரமாக இருந்தவர்கள் அருமை நாயகம் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு முஹப்பத்தோடு இருந்தார்கள் தெரியுமா? அதை தெரிந்தால்
அருமையான சகோதரர்களே, பூமா நபிகள் நாயகத்துடைய கண்ணியத்தை நீங்கள் மீளாது வருகிற பொழுது களங்கப்படுத்துகிறீர்களே, அதை நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள். முன்னோர்களுடைய வழியே தெரியாததின் காரணமாக அவர்கள் பூமா நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தார்கள் என்பதை தெரியாததின் காரணமாக தான் இன்றைக்கு நீங்கள் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஒரு விதமான கவலை உங்களுக்கு வந்து விடுகிறது. அருமையானவர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் மிக பெரும் இந்த சமுதாயத்திற்கு ஹதீசுகளை தந்தவர்கள் மாத்திரமல்ல, 4 மதுஹபுடைய ஒரு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள். அவர்களுடைய காலத்தில் ஒரு பெரும் சாலிஹான ஒரு சூஃபி வாழ்ந்தார்கள். அய்யூப் ஸஹ்தியானி என்பவர்கள். நல்லா விளங்கணும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து ஒருவனை எப்படியெல்லாம் ஒருவனுடைய உள்ளத்தில் எப்படி அவர்களுடைய முஹப்பத் இருக்கிறது, அவர்களுடைய பாசம் இருக்கிறது என்பதை தெரிந்து இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அய்யூப் ஸஹ்தியானி என்பவர், அவர் பெரும் முஹத்திஸாக இருக்கிறார், ஹதீசுகளை தருகிறார்கள். இந்த ஹதீஸ்ல ஒரு ஹதீஸை கூட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நீங்கள் பதிவு செய்யவில்லையே, காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். உடனே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சும்மா சர்வசாதாரணமா சொல்லக்கூடியவர்களுடைய ஹதீசுகளை எல்லாம் நான் பதிவு செய்வதற்கு இருக்கவில்லை. அவர்களை பற்றி தெரிந்து கொண்டால் மாத்திரமே, அவர்களுடைய நிலைமையை தெரிந்து கொண்டால் மாத்திரமே அவர்களுடைய ஹதீசுகளை நான் பதிவு செய்வேன் என்று சொல்லிவிட்டு இந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அய்யூப் ஸஹ்தியானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வாட்ச் பண்ண தொடங்கினார்கள். அவர்களை எப்போதுமே உற்று நோக்க தொடங்கினார்கள். அவர்களுக்கு பின்னாலே அவர்களுடைய ஒரு பார்வை இருந்தது. புனிதமான கஅபா ஷரீஃபிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அய்யூப் ஸஹ்தியானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இருக்கிறார்கள். அய்யூப் ஸஹ்தியானுக்கு தெரியாது பின்னால் இருப்பது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்று. அருமையானவர்களை பார்க்கிறார்கள். பார்க்கிற நேரத்தில் அங்கிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது, யா ரசூலல்லாஹ் என்று சப்தம் கேட்கிற பொழுது அருமையானவர்களே, அய்யூப் ஸஹ்தியானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். வேறொன்றும் கேட்கவில்லை, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அய்யூப் ஸஹ்தியானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழுவதை பார்த்தவுடன் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அன்றிலிருந்து அவர்களை நான் பார்த்தேனே, அவர்களுடைய முஹப்பத் பூமா நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எப்படி இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டதிலிருந்து அவர்களுடைய ஹதீசுகளை நான் பதிவு செய்ய தொடங்கினேன் என்று சொல்லுவது யார் தெரியுமா? தாருல் ஹிஜ்ரா என்று சொல்லக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். 10 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்தவர்கள். எங்கேயாவது வருதா ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் அழணும் வருதா? எந்த ஹதீஸ்லாவது ரசூலுடைய பெயரை கேட்டால் அழ வேண்டும் என்று வருகிறதா? இல்லை அருமையானவர்களே, முஹப்பத் உள்ளவர்கள் பூமா நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உள்ளத்தில் தாங்கிக் கொண்டவர்கள் அழுவார்கள். அதை தான் சாலிஹீன்கள் எடுத்தார்கள். அப்படி அழக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்று, அவர்களுடைய புகழை பாடக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்று எடுத்தார்கள். அதனால்தான் காலம் காலமாக மதுஹுர் ரசூல் ரபியுல் அவ்வலுடைய மாதம் வந்துவிட்டால் அருமையானவர்களை பெருமையாக விமர்சனமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உலகத்துடைய வாழ்க்கையின் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, கொஞ்ச நாள் திரும்பி பார்த்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முஹப்பத் ரசூல் இருக்காது. இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் இந்த மீலாது விழாக்களும் இந்த பயான்களும் நடத்தவில்லை என்றால் அருமை நாயகம் யார் என்று கூட தெரியாமல் உங்களுடைய பிள்ளைகள் போய்விடும் என்பதை பயந்து ஜமாஅத்துல் உலமாவை சார்ந்த உலமா பெருமக்கள் எல்லோரும் முடிவு செய்து இந்த மீலாது விழாவை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அருமையானவர்களை நாம் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஹுப்புர் ரசூலை, அருமை நாயகத்துடைய முஹப்பத்தை உள்ளத்தில் ஊட்டக்கூடிய நல்ல பாக்கியம் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட முஹப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம்
தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷரீஅத்தை நமக்கு விட்டு சென்றார்களோ அப்படிப்பட்ட புனிதமான ஷரீஅத்திலே பயணிக்கிற தௌஃபீக் நிறைந்த உம்மத்தாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய தாய் தந்தையர்களையும் நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ நம்மை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த வளமான வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சுருங்கிய நேரத்தில் மஹப்பத்துர் ரசூலின் வேட்கையை நம்மில் உதிரச் செய்த ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் வழங்கியல் புரிவானாக.